லாஸ்ட் வீடியோவில் கிட் அண்ட் கிட்டப் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கிட்டுன்றது நம்ம லோக்கல் மிஷினில் செட்டப் பண்ணுறது, கிட்டப்ன்றது க்ளவுட் பேஸ்டு ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கிட் எப்படி ஒர்க் ஆகும், அது போக கிட்டில் இருக்க பேசிக் கமாண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிட்டில் இருக்க ஒரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போசிட்ரி. ஸோ கிட் ரெப்போசிட்ரி அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ கிட் ரெப்போசிட்ரினா என்ன, அதுதான் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம ரெப்போசிட்ரியில் தான் கோட் மூவ் பண்ணுவோம், அங்கேருந்து தான் வந்து கோடை எடுக்கவும் செய்வோம். ஸோ அப்போ கிட் ரெப்போசிட்ரினா என்ன அப்படின்னா, நீங்கள் அது கிட் ரெப்போசிட்ரி நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், க்ளவுடில் இருக்க ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கோட் பேஸ் தான் இருக்கும். நம்ம கோட் பேஸ்னால் நம்ம என்ன, நீங்கள் HTML CSS கோட் பண்ணுறீங்க அப்படின்னா HTML ஃபைல்ஸ் அண்ட் CSS ஃபைல்ஸ் இருக்க போகுது. ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரியாக்டில் இருக்க ஃபைல்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ அது வந்து என்னென்னா ஒரு ஃபோல்டர் தான். நம்ம லோக்கல் சிஸ்டம் எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரெப்போசிட்ரி அப்படின்றது நமக்கு கிட்டப்பில் க்ரியேட் ஆகிற ஒரு ஃபோல்டர் தான். இப்போ நான் கிட்டப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனலோட கிட்டப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இப்போது நான் இங்கே போகிறேன், இப்போ டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டாப் ரெப்போசிட்ரிஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே இருக்க எல்லாமே ஒரு ரெப்போசிட்ரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக இருக்க எல்லாமே வந்து ரெப்போசிட்ரி. ஸோ இப்போ இந்த ரெப்போசிட்ரி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போசிட்ரியில் என்ன இருக்குது, கோட், நம்ம என்ன வந்து ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த கோட் பேஸ், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் தான் இந்த ரெப்போசிட்ரியில் வந்து இருக்குது. அப்போ ரெப்போசிட்ரி அப்படின்றது கிட்டப்பில் இருக்க ஒரு ஃபோல்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எப்படி வந்து ஒரு ரெப்போசிட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு HTML CSS இருக்க மாதிரி ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் வச்சு கிரியேட் பண்ணோம்ல, அதில் வந்து கிரியேட் பண்ணுறப்போ இப்போ கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது கமாண்டு, அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் தானே எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து கிட் வந்து எப்படி இனிட் ஆகணும், அதாவது கிட்டுக்கான கான்ஃபிகரேஷன்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அதில் வந்து ரெப்போசிட்ரி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணல, நம்ம நார்மலாக ஒரு HTML ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி வந்து கிட்டை இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டர் போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபோல்டரில் நான் இதுக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன், சும்மா HTML அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். நம்ம எதுவும் கோட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஃபைல்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டரில் என்னோடய வீடியோஸில் தான் அது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HTML அப்படின்ற ஃபோல்டருக்கு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இதில் போயிட்டு index.html மட்டும் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு நம்ம எம்எட் வழியாக வந்து கிரியேட் பண்ணலாம். HTML5 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கோட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோட் பண்ண போகிறதில்ல, நமக்கு ஜஸ்ட் ஃபைல் தான் வந்து தேவை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு HTML ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோல்டரில் ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் சைடு வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்து பிரான்ச் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சல அது மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து கிட் வந்து இங்கே இனிஷியலைஸ் ஆகிடுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே அந்த பிரான்ச் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட் வந்து இனிஷியலைஸ் ஆகலை, ஏன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு ஃபைல் index.html மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டில் கிட் இனிஷியலைஸ் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம கிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பையும் கிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதே இது நீங்கள் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் இல்லை கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து கான்ஃபிகரேஷன் எழுதியிருப்பாங்க, கிட் ரெப்போசிட்ரி வந்து இனிஷியலைஸ் ஆகிற மாதிரி. ஸோ பை டிஃபால்ட்டாகவே வந்து அங்கே உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகிடும். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு HTML CSS ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ அது வந்து இருக்காது. ஸோ சாதாரணமாக ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ அது இருக்காது. அப்போ அது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா நம்ம கமாண்ட் லைனில் போய் பண்ணலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோலே எல்லாமே இருக்குது. நம்ம கமாண்ட் லைனில் பண்ணுறதுக்கு பதிலாக விஷுவல் ஸ்டுடியோலே எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ வச்சு எப்படி வந்து கிட் இனிஷியலைஸ் பண்ணுறது, இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கிட் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, நான் சோர்ஸ் கண்ட்ரோல் போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன, நம்ம இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கிட் வந்து இன்னும் இனிஷியலைஸ் ஆகலை, அதனால இனிஷியலைஸ் ரெப்போசிட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதுல்ல. ஸோ இதை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணாலே போதும். இது கமாண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கிட் init அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம். பட் நம்ம அது ஒரி பண்ண வேண்டியதில்லை, இப்போதைக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே கிளிக் பண்ணி இப்போது பார்த்தீங்கன்னா கிட் இனிஷியலைஸ் ஆகிருக்கு. இது எப்படி கிட் இனிஷியலைஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் பிரான்ச் சிம்பிள் வந்துருச்சுல, மாஸ்டர் அப்படின்னு காமிக்குதுல. ஸோ இங்கே வந்து கிட் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் இந்த ஃபோல்டர் பாருங்கள்,
ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் கிட்டப்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குல்ல. ஸோ இதில் தான் வந்து கிட்டுக்கு தேவையான கோடு வந்து இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு வந்து தேவையில்ல. ஏன்னா அது வந்து கிட் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டுக்கான தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். பட் நமக்கு அதை பற்றி ஒரி இல்லை. அதில் என்ன இருக்குன்னு தேவையில்ல. நமக்கு வந்து கிட் வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. இன் கேஸ் வந்து உங்களால் இதை பார்க்க முடியல, இந்த ஃபைல் வந்து பார்க்க முடியல அப்படின்னா, இதெல்லாம் பொதுவாக ஹிடன் ஃபைல்ஸாக இருக்கும். நீங்கள் ஹிடன் ஃபைல்ஸ் எனேபிள் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி அப்படின்னு கொடுத்தோடனே கிட் வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. இனிஷியலைஸ் ஆனனால தான் இப்போ நமக்கு வந்து பிரான்ச் வந்து காமிக்குது, மாஸ்டர் அப்படின்னு காமிக்குது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ அதிலே வந்து கிட் இனிஷியலைஸ் ஆகிற மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம போய் மேனுவலாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நார்மலாக நீங்கள் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸாக HTML CSS வச்சு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் கிட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கிட் க்ளோன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரியாக்ட் கோட் பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இது செட்டப் பண்ணுறப்போ ரியாக்ட் கோட் பேஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் அது டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். எப்படி கமிட் பண்ணணும், எப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது கிட் க்ளோன் அப்படின்றது அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து நம்ம ரிமோட் ரெப்போசிட்டரி, அதாவது கிட்டப்ல நம்ம ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அங்கே ரிமோட் ரெப்போசிட்டரியில் நம்ம கோட் வந்து இருக்கும், கோட் பேஸ் இருக்கும். அதை நம்ம லோக்கல் மெஷினுக்கு வந்து கொண்டு வரணும். இந்த ப்ராசஸை வந்து நம்ம க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனில் கிட் க்ளோன் அப்படின்ற கமாண்ட் இருக்கும், அது யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோன் அப்படின்னு தனியாக ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும், ஒரு மெனு மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணோம்னா நம்ம இங்கே வந்து பாத் வந்து கொடுக்கணும். க்ளோன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம அதாவது ரிமோட்டில் இருக்க கிட்டப்ல இருக்க கோடை நம்ம லோக்கல் மிஷினுக்கு வந்து கொண்டு வரலாம். இதை டெமோ காமிக்கிறதுக்காக நான் கிட்டப்பே வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் ஷேரிங் மாதிரி தான். அதாவது இப்போ எப்படி ட்விட்டர், ஃபேஸ்புக்லலாம் வந்து நம்ம போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இதெல்லாம் வரும்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டப்லேயும் இது கம்ப்ளீட்டாக டெவலப்பர் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணுவாங்க. கோடு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, நான் ட்ரெண்டிங் டாபிக் போகிறேன். ட்ரெண்டிங்னா இன்னைக்கு எந்த ரெப்போசிட்டரி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதாவது ஒரு டெவலப்பர் வந்து பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரெண்டிங் ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ரெப்போசிட்டரி இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ரெப்போசிட்டரி வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் இருக்குது. மெயின் பிரான்ச்சில் வந்து கோடு. ஸோ ரெப்போசிட்டரி இருக்குது, அதாவது சாட் ஜிபிடி இதான் வந்து இந்த ரெப்போசிட்டரியோட நேம். இப்போ இந்த ரெப்போசிட்டரியில் கோடு இருக்குது. இந்த கோடு வந்து இப்போ என்னோட லோக்கல் மிஷினுக்கு வந்து நான் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தான் வந்து இங்கே சொன்னேன் க்ளோன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த க்ளோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம எப்பயுமே கிளிக் பண்ணுறேன். க்ளோன்ற கமாண்ட் இருக்குல்ல, க்ளோன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ரெப்போசிட்டரிக்கு கோடனாலும் உங்களோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வர முடியும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் இருக்குல்ல, இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இங்கே கோடு இருக்குல்ல. ஸோ இந்த கோடு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓப்பன் வித் கிட்டப் டெஸ்க்டாப், டவுன்லோட் ஜிப் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ரெப்போசிட்டரின்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி தானே. ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஜிப் பண்ணி சென்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நான் டவுன்லோட் ஜிப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கம்ப்ளீட் கோடு இருக்குல்ல, இந்த கம்ப்ளீட் கோடு வந்து எனக்கு வந்து ஜிப்பாக வந்து டவுன்லோட் ஆகிடும், லோக்கல் மிஷினில் வந்து டவுன்லோட் ஆகிடும். எப்படி நம்ம ஃபோல்டர்லாம் டவுன்லோட் பண்ணுறோம்ல மெயிலில் இருந்து, அது மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போது நம்ம பர்பஸ் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணல. இப்போ நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். க்ளோன் பண்ணணும் அப்படின்னா இப்போ திரும்ப இந்த கோடு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ SSH அப்படின்னு இருக்குல்ல, நான் SSH வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். SSH செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கில் வந்து இங்கே காப்பி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன இதுனா, இன்னைக்கு இந்த ரெப்போசிட்டரி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த ரெப்போசிட்டரி எடுத்து நான் அதில் என்ன கோடு இருக்குன்னு பார்த்து எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் வந்து டெவலப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்காக அந்த பாத்தை போயிட்டு நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் இருக்குல்ல, நான் க்ளோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் வந்து கேட்குது க்ளோன் ஃப்ரம் கிட்டப் அப்படின்னு கேட்குது. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் இப்போ என்னோட ரெப்போசிட்டரியில் இருக்கிறது வந்து காமிக்குது. இனிஷியலாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் வந்து நாங்கள் காப்பி பண்ணல ஒரு பாத்து, ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இப்போ அந்த யூசர் வந்து காமிக்குது. ஓகே. ஸோ அந்த யூசரோட நேமும் அந்த ரெப்போசிட்டரியோட நேமும் காமிக்குது. இப்போ நமக்கு தேவை இந்த கோடு வந்து இந்த ரெப்போசிட்டரியில் இருக்க கோடு தான் நமக்கு தேவை. ஸோ நான் இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறேன்னா பாத் வந்து செலக்ட் பண்ணணும். நான் இங்கே போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இது வந்து நான் இப்போ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் கோடை வந்து கொண்டு வர போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் அஸ் ரெப்போசிட்டரி டெஸ்டினேஷன் இருக்குல்ல. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இது பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு வந்து க்ளோன் ஆயிடுச்சு. would you like to open the cloned repository or add it to the current workspace அப்படின்னு காமிக்குது. add it to the current workspace கொடுத்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகும். நான் இங்கே வந்து ஓப்பன் இன் நியூ விண்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் இன் நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல ட்ரெண்டிங் ரெப்போசிட்டரி அதில் இருக்க கோடு வந்து இப்போ நம்ம லோக்கல் மிஷினுக்கு வந்து வந்துருச்சு. இங்கே வந்து கோட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறது, இதெல்லாம் வந்து பண்ணலாம். கோட் பேஸ் வந்து இப்போ நம்ம லோக்கலுக்கு வந்துருச்சு. இல்லை நம்ம அது 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 மேலே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும், அது மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம கிட்டப்ல நமக்கு ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து கோடு வந்து மூவ் பண்ணலாம். நம்ம அந்த யூசரோட ரெப்போசிட்டரியில் போய் மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் தேவையான அது இந்த கோடில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து இந்த கோடு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரிமோட் ரெப்போசிட்டரிலேருந்து நம்ம லோக்கல் கொண்டு வரணும்னா கிட் க்ளோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோன்னா 2 இது பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரெப்போசிட்டரினா என்னன்னு பார்த்துருக்கோம். ரெப்போசிட்டரினா ஜஸ்ட் க்ளவுடில் இருக்க ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துருக்கோம். அதில் நம்ம கோட் பேஸ் இருக்கும். தென் ரெப்போசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிரும். இல்லாத பேஸ் நம்ம சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் சோர்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இனிஷியலைஸ் ரெப்போசிட்டரி அப்படின்னு கொடுத்தோம்னா .git ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கிட் வந்து அப்போ இருந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி எப்படி ரிமோட் ரெப்போசிட்டரிலேருந்து கோடை எப்படி லோக்கல் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, கிட் க்ளோன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோடு வந்து லோக்கல் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிட் பிரான்ச்சஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி கமிட் இதெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.